அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லா வலா பரக்கத்தில்லாஹி தஆலா. அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகையே விரும்பக்கூடியவன். இதுக்கு என்ன பொருள்னா, அல்லாஹ் திருக்குரானில் ஒவ்வொரு சொற்களும் அழகாக சொல்லியுள்ளான். என்னவென்றால், இவ்வுலகில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், ஒரு மனிதன் இவ்வுலகில் எப்படி வாழக்கூடாது, எல்லாவற்றையும் சொல்லியிருக்காங்க. சொல்லாதது எதுவுமே இல்லை. யூரின், சிறுநீர் எப்படி கழிப்பது, எந்த முறையில் கழிப்பது என்பதையும் இறைவன் திருக்குரானில் சொல்லியுள்ளான். எல்லா விஷயமும் இருக்கு, இல்லாத விஷயம் எதுவுமே இல்லை. அதே மாதிரி அது அழகு, அழகையே விரும்பக்கூடியவன். என்ன சொல்றானா, ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், அழகாக இருங்கள் அப்படின்னு சொல்றான் திருக்குறான்ல. உங்களை நீங்க அழகுபடுத்திக் கொள்ளுங்க, தன்னைத்தானே உங்களுடைய முகங்களை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய செயல்களும் அழகாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படித்தான் நம்ம வைத்துக் கொள்ளணும். நம்ம ஊருக்காக நல்லவன்ங்கிற மாதிரிலாம் நம்ம நாடகம் போடக்கூடாது. நமக்கு நல்லவனாக இருந்தால் போதும், அடுத்தவனுக்கு நல்லவனாக இருக்குன்னு அவசியம் இல்லை. நான் அப்படித்தான் இருக்கேன், யாருக்கும் நல்லவனாலாம் கிடையாது. எனக்கு நானே நல்லவன், எனக்கு நானே நல்லவன், எனது சொல்லிலும் செயலிலும் வல்லவன். உலகுக்காக வாழக்கூடாது, ஊருக்காக வாழக்கூடாது, எந்த ஒரு மனிதனுக்காக வாழக்கூடாது. தன்னைத்தானே நல்ல முறையில் வாழ்ந்து கொள்ளணும், ஒழுக்கமான முறையில் வாழ்ந்து இவ்வுலகில் விட்டு மறைந்து விட வேண்டும். தீய செயல்களை செய்யக்கூடாது. ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு லேடி ஹஸ்பண்டும் கடையில் நிற்கிறாங்க. எங்கிட்ட ஒருத்தர் பைக்கில் உட்கார்ந்த மணிக்கு அந்த லேடியை கல்லை தூக்கி எறிகிறான். எரிஞ்சிட்டு அந்த லேடி திரும்பி பார்க்குது, ஃபோன் பண்ணுங்க எனக்கு அப்படிங்கிறான். இப்படிலாம் லேடிகள் இருப்பாங்களா? விபச்சாரிகள் இருப்பாங்க. அப்படியெல்லாம் குடும்பத்தில் உள்ளவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. செருப்பை கழட்டி அவனை அடிச்சிருவாங்க. முட்டாப்பைய தேவடியாதான் அப்படி இருப்பா. போடு வந்துடுறேன், 1000 ரூபா கொடு, 2000 ரூபா கொடு, 10,000 ரூபா கொடு, வந்துடுறேன், படுத்துடுறேன், எல்லாத்தையும் திறந்து காட்டிடுறேன். அது விபச்சாரிகள். குடும்பத்தில் உள்ளவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. ஒருவனுக்கு ஒருத்தி, இறைவன் திருக்குறானில் சொன்னது. பல பேர் கூட பழகிறது அது மிருகத்துக்கு சமமான செயல். மிருகம் தான் பல பேர்களோட தொடர்பில் இருக்கும், ஒரு மனிதனோட தொடர்பில் இருக்காது, பல பேர்களோட தொடர்பு இருக்கும். கிளைகள், ஏகப்பட்ட